இன்றைய தேவ வார்த்தை 2 பேதுரு 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியோண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ள உபதேசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆவிக்குரிய வாழ்வில் காய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் சத்தியமில்லை என்று இன்றைய வசனம் சொல்கிறது. மேலும் கள்ள போதகம் எல்லாம் முடிவில் பெரிய ஏமாற்றத்தை மட்டும் தருகிறதாய் இருக்கிறது என்று எச்சரிக்கிறது. பேதுரு முதலாவதாக பயன்படுத்தியிருக்கும் உருவகம் இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகள். பண்டைய காலத்தில் வாழ்வதற்கு கிணறுகள் தண்ணீருக்கு ஆதாரமாய் இருந்திருக்கிறது. வறண்ட நிலத்தில் அவைகள் நீரேற்றத்தை தந்திருக்கிறது. ஆனால் தண்ணீர் இல்லாத கிணறு பயனற்றதும் மேலும் ஏமாற்றத்தை தருகிறதுமாய் இருக்கிறது. இது புத்துணர்ச்சியையும் வாழ்வாதாரத்தையும் வாக்கு பண்ணுகிறது, ஆனால் அதை வழங்க தவறுகிறது. அதே போல்தான் கள்ள உபதேசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆவிக்குரிய போஷாக்கை கொடுப்பவர்கள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்களுடைய போதகங்கள் ஜீவனுக்கு ஏதுவான சத்தியத்திலும் தேவனுடைய ஞானத்திலும் குறைபாடுள்ளதாய் இருக்கிறது. பேதுரு பயன்படுத்தியிருக்கும் இரண்டாவது உருவகம் சுழல் காற்றினால் அடியோண்டோடுகிற மேகங்கள். இங்கு எப்படி மேகங்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்படுகிறதோ அதற்கு ஒப்பாக கள்ள தீர்க்கதரிசிகளை ஒப்பிட்டிருக்கிறார். இந்த மேகங்கள் மழையை தருவது போல காணப்படும் பஞ்சத்திலிருந்து விடுவிப்பதற்கு. ஆனால் அவை எல்லாம் உண்மையற்றதும் விரைவாக கடந்து செல்வதுமாய் இருக்கிறது. இதே போல்தான் கள்ள தீர்க்கதரிசிகளும் விரைவாக கடந்து செல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களையும் தற்காலிகமாக திருப்தி அடையக்கூடிய வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் உண்மையிலும் நிலைத்தன்மையிலும் குறைபாடுள்ளதாய் இருக்கிறது. மேலும் இந்த வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் காரிருள் உட்பட்டவர்கள் என்று முடிக்கிறார். காரிருள் இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த இறுதியான உருவகம் கள்ள போதகங்களால் தவறாக தேவனிடத்திலிருந்து தூரமாக வழிநடத்தப்படுவோர் நித்திய ஆக்கினைக்கு ஆளாகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. இந்த சூழலில் ஆதி கிறிஸ்துவ சமூகத்தை ஊடுருவின கள்ள போதகங்களை பற்றி கூறுகிறது. இந்த நபர்கள் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான போதகங்களை சிதைத்து அவர்களுடைய தவறான கோட்பாடுகளால் மக்களை அழிக்கும் கோட்பாடுகளால் வஞ்சித்தார்கள் என்று பேதுரு சொல்கிறார். இது தவறான கோட்பாடுகளையும் தவறான போதகங்களையும் போதிக்கும் கள்ள உபதேசங்களுக்கு நாம் விழாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறது. தண்ணீர் இல்லாத கிணறு என்ற உருவகம் கள்ள போதகங்களை சார்ந்திருப்பதன் மூலம் வரும் ஏமாற்றங்களையும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களையும் குறிக்கிறது. அடுத்த உருவகம் இவர்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையில்லாததும் நொடிப்பொழுதில் மறைந்து போகும் மேகம் போல் இருக்கிறது என்பதை கூறுகிறது. மூன்றாவது உருவகம் இவர்களுடைய வஞ்சக செயல்கள் இவர்களை நித்தியத்திற்கும் காரிருளான இடத்திற்கு நியமனம் செய்யப்பட்டவர்கள் என்பதை கூறுகிறது.